வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா 45 வீடியோ போட்டிருக்கேன். 46வது வீடியோ. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 45வது வீடியோவோட கண்டினியூ தான். சரிங்களா? 51ஆம் கொஸ்டின் பாருங்க. பிழை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள்னு வருது. இதுல பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டா வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகி சிலம்பு அணிந்தாள் இதுதான் கரெக்டானது. சரிங்களா? அணிந்தான்ங்கிறது ஆண்பால். இது பார்த்தா கண்ணகிங்கிறது பெண்பால். இது அணிந்தாள் இதான் கரெக்டா வரும். பாருங்க 52ஆம் கொஸ்டின் பாருங்க. சொல் பொருள் பொறுத்துக. இது எது சொல்லுங்க கேட்டீங்கன்னா, எளிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எதிர் சொல் பார்த்தீங்கன்னா அரிது. எளிது என்னானது? அரிது. 2வது கொஸ்டின் பாருங்க. ஈதல். ஈதல்னு பார்த்தீங்கன்னா ஏற்றல். சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்க. அந்நியர். அந்நியர்னு கேட்டீங்கன்னா ஒரு அந்நியர் அந்த எதிர்ச்சொல்னு கேட்டீங்கன்னா உறவினர். 4வது கொஸ்டின் பாருங்க. இரவலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரவலர். சரிங்களா? இதான் ஆப்ஷன் பி தான் இதுல சரியான பதில். 53வது கொஸ்டின் பாருங்க. சொல் இது பொறுத்துக்க தான். நாற்று. நாற்று பார்த்தீங்கன்னா நாற்று நடுதல்னு வரும். நீர் பாய்ச்சுதல். நீர் பாய்ச்சுதல். நாற்று நடுதல்னு வரும். நீர் பாய்ச்சுதல்னு வரும். கதிர் அறுத்தல். சரிங்களா? கதிர் அறுத்தல். களை பறித்தல். 54ஆம் கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழை. சரிங்களா? குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. சரிங்களா? அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழை நிற்க. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தால். நம்ம இந்த டேஸ்ங்கிற இடத்துல எந்த ஆப்ஷன் கீழே இருக்கிற இதை ஃபுல்லப் பண்ணல எது கரெக்டாக வரும்? சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தார். சரிங்களா? 56வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்க்க முன்னாடி இதில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு உள்ள என்ன பொருள் இருந்தது அதுக்கு கீழே ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? பாருங்க பேராகிராஃப் படிப்போம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவுக்கான சரியான விடை தேர்ந்தெடுக்க. ஆசியாவில் மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவில் மிக பழமையான நூலகம் கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகாலும். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடி இங்கே பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. இது எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமை உரியது. திருவனந்தபுரம் நடுவர் நூலகம் கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த தேசிய நூலகமே இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம். இந்தியா பெரிய நூலகம் கேட்டால் கல்கத்தா தேசிய நூலகம். சரிங்களா? 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. இது ஆவண காப்பு நூலகமாக தெரிகிறது. உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உலகில் தமிழ் நூல்கள் அதிக நூலகம் கேட்டால் இதுங்கிறது கன்னிமரா நூலகம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்லேயே இதில் இருக்கும். சரிங்களா? பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை பாருங்க. தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கேட்டீங்கன்னா கன்னிமரா நூலகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே அமைந்துள்ள இடம் கேட்டால் தஞ்சாவூரில் இருக்குது. அடுத்து தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த ஆண்டு கேட்டால் 1953. அடுத்து பாருங்க. உலகில் மிகப்பெரிய நூலகம் கேட்டால் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது அமெரிக்காவில் இருக்குது. சரிங்களா? தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் கேட்டாங்கன்னா ஆவண காப்பகம். பயன் பிளஸ் இலா 61 கொஸ்டின் வருங்க. பயன் பிளஸ் இலா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுந்து பயனிலா. சரிங்களா? சீரிழமை பிரித்தெழுதுக. சீர் பிளஸ் இளமை. வெங்கரி பிரித்தெழுதுகன்னா வெம்மை பிளஸ் கரி. வெங்கரி எப்படி பிரிக்கணும்? வெம்மை பிளஸ் கரி. அடுத்து பாருங்க. சேர்த்தெழுதுக. முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல்லு முத்துச்சுடர். சரிங்களா? முத்துச்சுடர் இச்சு வரும். சரிங்களா? அடுத்து முதுமை பிளஸ் மொழி சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா முதுமொழி. முதுமை பிளஸ் மொழி அப்படின்னா முதுமொழி அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க. பிரித்தெழுதுக. உயர்வடைவோம் பார்த்தீங்கன்னா உயர்வு பிளஸ் அடைவோம். உயர்வடையினா உயர்வு பிளஸ் அடைவோம். அடுத்து 67ஆம் கொஸ்டின் பாருங்க. பிரித்து எழுதுக. செம்பயிர் எப்படின்னா செம்மை பிளஸ் பயிர். செம்பயிர்னா செம்மை பிளஸ் பயிர் வரும். எல் எதிர்ச்சொல்னா எல்லுன்னு இரவு. எல்லோட பார்த்தீங்கன்னா மீனிங் இருந்தால் எல்னா பகல்னு அர்த்தம். இது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதனால இரவு. வெயிட் பண்ணானது வேட்போட மீனிங் கேட்டினா வெயிட் பண்ண மலை. இது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்கன்னா வெயிட் பண்ணா எதிர்ச்சொல்னு கேட்டினா பள்ளம். பொருந்தா இணை எதுக. இதில் பார்த்தீங்கன்னா கிராப்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி, ஹோல்டர்னா உரை. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சர்வர்னானது உலவி வராது. சரிங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிய. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள். குழல்கள் செய்யாத இயலாத மரங்கள் தான்
அதாவது குழல்னா நம்ம புல்லாங்குழல் மாதிரி செய்ய இயலாத மரம் கேட்டால் கருங்காலி, சந்தனம், செங்காலி இதிலெல்லாம் செய்யலாம். சரிங்களா? இது 8th புது புக்கில் கிடக்கு. இதில் அகில் வந்து அந்த மரத்தில் செய்ய முடியாது. பொருந்தா இணையை கண்டறிய, அதாவது துவரை வந்து பவளம், மல்லல்னா வளம், கோடுனா கொம்பு, சேருனானது செருக்குன்னு வராது. சரினா 73ஆம் கொஸ்டின் தான் பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணை பார்த்தீங்கன்னா ஏறுகோல் அப்படின்னா எருது கட்டி கரெக்டு. திருவாரூர் அப்படின்னா கரிக்கியூர் கிடையாது, தப்பு. சரிங்களா? ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு கரெக்டு. பட்டிமன்றம்ங்கிறது பட்டி மண்டபம்பாங்க. அடுத்து 74ஆம் கொஸ்டின் பாருங்க, பொருந்தா இணை கண்டறிய. இது வந்து நாற்று நடுதல் கரெக்டு. நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை அடித்தல்ங்கிறது தப்பு. சரிங்களா? களை வந்து அடித்தல் வராது. 75ஆம் கொஸ்டின் பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிய. அப்துல் கலாம் பிறந்த நாள் கேட்டிங்கன்னா ஆசிரியர் நாள் கிடையாது. சரிங்களா? அப்துல் கலாம் பிறந்தது வந்து ஆசிரியர் நாள் கிடையாது. விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள் கரெக்டு. காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் கரெக்டு. ஜவஹர்லால் பிறந்த வந்து குழந்தைகள் நாள் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 76ஆம் கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிய. இது திங்கள்னா மாதம் கரெக்டு. பகலவன்னா கதிரவன் கரெக்டு. மெய்யின்னா உண்மை கரெக்டு. இதில் வந்து பொய்மைன்னா மெய்மைங்கிறது தவறு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சந்தி பிழை அச்ச வாக்கியத்தை கண்டறிய. சந்தி பிழை வாக்கிய அச்சம் கேட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1வது வேர்டும் 4வது தான் கரெக்ட். சரிங்களா? 1வது பாருங்க, பதிகம் என்பது 10 பாடல். 10, 8, 10 இடத்துல வல்லினம் மிகுன்னு படிச்சிருக்கோம். இது கரெக்டு. விழாக்களின் போது இசை கருவிகளை இசைப்பது வழக்கம். இசை. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இசை ஐ வந்து வெளிப்படையாக வருது. 2ஆம் வேற்றுமை உறுப்பில் வந்து வல்லினம் மிகும். சரிங்களா? 2ஆம் வேற்றுமை தொகையில் தான் வல்லினம் மிகாது. ஆனால் 2ஆம் வேற்றுமை உறுப்பில் வந்து வல்லினமும். இசைங்கிறது ஐ வந்து வெளிப்படையாக வருது. அதனால் வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு வல்லினம் மிகும். இளமை பெருமனா புலி வந்து பரல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புலி வந்து பரல். சிங்கம் வந்து குருளை. இது வந்து 3வது பாருங்க, ஆட்டுக்கு அப்படின்னா ஆட்டுக்குட்டின்னு சொல்லணும். யானை கன்றுன்னு எழுதணும். சரிங்களா? 79ஆம் கொஸ்டின் பாருங்க, வலுவற்ற தொடரை காண்க. கைகள் இரண்டும் உதவுவதே என சான்றோர்கள் கருதினர். இது பற்றி பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து மாறி மாறி கிடக்கு. இது வந்து டி தான் ஆப்ஷன் சரியான பதில். 80வது கொஸ்டின் பாருங்க, வலுவு சொல்லற்ற தொடரை கண்டிய. சிற்பி வந்து சிலை வார்த்தார். இதான் வந்து கரெக்டான இது. வல்லினம் மிகா இடத்தை கண்டறிய. குடிதண்ணீர். இதில் வந்து வல்லினம் மிகா இடம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? வல்லினம் மிகா இடம் வந்து குடிதண்ணீர் கரெக்டு. கணா இக்கு வரணும். கணாங்கிறது கணா கண்டேன், பூப்பந்தல், தனிச்சிறப்பு அப்படின்னு வரணும். அதிலலாம் குடிதண்ணீர் வராது. இது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்க, கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அழுத பிள்ளை பால் குடிக்கும். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டதில் தமிழ். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல அறிய. இதில் பார்த்தீங்கன்னா 85ஆம் கொஸ்டின் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து எக்ஸ்கேவிஷன்னா அகலாய்வு. இது கரெக்ட். சரிங்களா? எக்ஸ்கேவிஷன்னா அகலாய்வு. 86ஆம் கொஸ்டின் பாருங்க, ஒளி வேறுபாடு சரியான பொருளை பொறுத்த திணை. அதாவது 3 சொல்லி நேன்னா அது வந்து ஒழுக்கம். 2 சொல்லி நேன்னா பார்த்தீங்கன்னா தானியம். இதோட பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலை. அலைங்கிட்ட வரவழைத்தல். ஒரு வீட்டுக்கு வர ஆட்களை வாங்கன்னு போல, அதான் வரவழைத்தல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான புயனை தெரிஞ்சுட்டேன். நாவாய் வங்கம். சரிங்களா? நாவாய்னாலும் கப்பல் தான், வங்கம்னாலும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை பார்த்தீங்கன்னா நாவாய் வங்கம். ஆழி, முன்னீர், பவ்வம் ஆகிய சொற்கள் கிளிநொச்சி எதை குறிக்குன்னா கடலை குறிக்கும். கடலை குறிக்கும் இந்த சொல்லலாம் கடலை தான் குறிக்கும். ஆழிங்கிற வேட பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். நம்ம ஆழினால கடல் தான் வரும். படி என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. படி என்னும் வேர் சொல்லோட பதம் கேட்டால் படித்தான். பாடினாள் என்பது வேர் சொல்லி தருக பாடு. சரிங்களா? பாடினாள் வந்து பாடுன்னு அர்த்தம். பாருங்க, பாடினாள் என்பது வேர் சொல்லுங்க கேட்டால் பாடுன்னு அர்த்தம். ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையாளன் பேருங்க. ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையாளன் பார்த்தீங்கன்னா ஆடியவன். சரிங்களா? ஆடு என்ற வேர் சொல்லியிருந்து வினை எச்சத்தை உருவாக்க. ஆடுங்கிற வேர்ச்சொல்லோட வினை எச்சம் தான் ஆடி. சரிங்களா? 94ஆம் கொஸ்டின், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் வந்து க, கா, கி அந்த மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதில் சரியாக பொருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, 95ஆம் கொஸ்டின், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பார்த்தீங்கன்னா
சுடு சூடு செடி சேரன் சோழன் இதில் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கு. அகரவரிசைப்படி சொற்களை எழுதுக. இதில் வந்து மலை மாலை மீசை மீசை முதல் இதில் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியான புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அகரவரிசை கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பண்ண பார்த்துக்கோங்க. இது வந்து பணம் பாட்டி பெட்டி பேட்டை போ. சரிங்களா? அடுத்து 98ஆம் கொஸ்டின் அகரவரிசை நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 100 கொஸ்டின் அகரவரிசை தான் வருது, பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இது வந்து வலிமை வாரம் விசிறி வீடு வேற்றுமை. 99ஆம் கொஸ்டின் பாருங்க. நன்மை நான்கு நிலம் நீட்சி நெருப்பு. இதான் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. இதில் பாருங்க. இதில் ப பா பி பி பூ அந்த மாதிரி என்ன. சரிங்களா? இதில் வந்து 100ஆவது கொஸ்டினில் வந்து ஏ ஆப்ஷன் தான் சரியாக புரிஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தம் ஒரு 45 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2025லேருந்து உள்ள கொஸ்டின் இருக்குது. இதில் வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4க்கு உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெட்டு கொஸ்டின், டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின், இஓ கொஸ்டின் எல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தமிழ் வீடியோ முடிஞ்சோன்னா ஜிகே வீடியோ அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன லைக் பண்ணுங்கள். நன்றி.